டாப் 5 வேர்ல்டு பவர்ஃபுல் பீப்புள்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 5ல் இருக்குது ஜெஃப் பெசோஸ். இவர் தான் அமேசான் நிறுவனத்தோட ஃபவுண்டர். உலகத்தில் அமேசான் காடு எவ்வளோக்கு ஃபேமஸோ அதை விட ஃபேமஸாக இந்த அமேசான் அப்படிங்கிற நிறுவனம் ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கான காரணம் இந்த ஜெஃப் பெசோஸ் தான். இவர் ஒரு தடவை நம்பர் 1 உலக பணக்காரராகவும் இருந்திருக்காரு. நம்பர் 4ல் இருக்குது ஏஞ்சலா மெர்க்கல். இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் சான்சலராக, அதாவது அதிபராக ஜெர்மனியில் 2005 இருந்தாங்க. அதே மாதிரி வேர்ல்டுலே பவர்ஃபுல் உமன் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்தால் ஏஞ்சலா மெர்க்கலை தவிர்த்துட்டு நம்ம போகவே முடியாது. நம்பர் 3ல் இருக்குது அமெரிக்க பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப். இப்போ சமீபத்தில் வெனின்சுலாவோட பிரசிடெண்ட்டை அரெஸ்ட் பண்ணி அதே நேரத்தில் கிரீன்லாண்டை வாங்கணும்னு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்காப்புல. இது எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. நம்பர் 2ல் இருக்குது உலகத்திலே பெரிய நிலப்பரப்பு கொண்ட ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின். 73 வயசான இவர் தான் ரஷ்யாவோட பிரசிடென்ட். இவர் ரஷ்யாவுக்காக ஸ்பையாக வேலை பார்த்துருக்காரு. ரஷ்யாவிலேயே அதிகபட்ச அதிபர் பொறுப்பில் இருந்த ஒரே ஆள்னா அது விளாடிமிர் புட்டின் தான். அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரே ஒரு நாடுனா அது ரஷ்யா தான். அமெரிக்காட்ட எவ்வளோக்கு எவ்வளோ ஆயுதங்கள் இருக்கோ அதை விட அதிகமான ஆயுதங்கள் ரஷ்யாட்ட இருக்குது. ரஷ்யா கிட்ட இருக்க அணு ஆயுதங்கள் உலகத்தில் யாருக்கிட்டையுமே இல்லை. நம்பர் 1ல் இருக்குது சைனா அதிபரான ஜி ஜின்பிங். பவர்ஃபுல் மேன் அப்படின்னு சொன்னாலே இவர் தான் நம்பர் 1 பிளேஸில் வந்து நிற்கிறாரு. காரணம், சைனாவோட ஆதிக்கம் உலக லெவலில் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுக்கான காரணம் தான். அதனால தான் சைனாவை பவர்ஃபுல் ஆக்கின ஜி ஜின்பிங்கும் பவர்ஃபுல் பீப்புளாக பார்க்கப்படுறாரு.